நகை கடையில கோல்டோட ரேட்டை எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. கோல்டு ரேட் இன்னைக்கு ரேட் பாத்தீங்கன்னா 15,000 நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம வாங்க போறது 1 கிராம் கோல்டு காயின் நம்ம வாங்குறோம். 1 கிராம் கோல்டு காயின் ரேட் பாத்தீங்கன்னா 15,000. நம்ம காயின் வாங்கும்போது வேஸ்டேஜ் இல்லைன்னா மேக்கிங் சார்ஜ் 2% போடுவாங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி 3% போடுவாங்க. இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் 1 கிராம் காயினுடைய அமௌண்ட்டை இங்க போட்டுக்கணும் 15,000. 2% வேஸ்டேஜ பெருக்கணும். 2 டிவைடட் பை 100. இந்த ஜீரோக்கும் ஜீரோக்கும் இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோக்கும் கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் பாத்தீங்கன்னா 150 இன்டு 2 இருக்கும். 150 2ஆல பெருக்கணும்னா 300 வரும். இந்த 300 நம்ம 1 கிராம் காயின் வாங்கணும் இல்லையா, அந்த அமௌண்ட் கூட கூட்டிக்கணும். 15,000 பிளஸ் 300 இது ரெண்டுத்தையும் கூட்டும் போது வர ஆன்சர் பாத்தீங்கன்னா 15,300. இந்த 15,300க்கு தான் நம்ம ஜிஎஸ்டி போடணும். ஜிஎஸ்டின்றது சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி 1.5 1.5 மொத்தமா 3% கொடுப்பாங்க. இப்ப இந்த அமௌண்ட் கூட 3% ஜிஎஸ்டிய போட்டு நம்ம பெருக்கிறோம். 3% போது 3 டிவைடட் பை 100ன்னு வரும். ஜீரோக்கும் 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 கேன்சல் ஆயிடும். மீதி இருக்கிறது பாத்தீங்கன்னா 153 இன்டு 3 இருக்கு. 153 3ஆல பெருக்கும் போது வர ஆன்சர் 459. இந்த 459 நம்ம 2% வேஸ்டேஜ் போட்டு கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது கூட கூட்டிக்கணும். அதாவது 15,300 பிளஸ் 459 இது ரெண்டுத்தையும் கூட்டும் போது வர ஆன்சர் 15,759. இப்ப 1 கிராம் கோல்டு காயின் நம்ம வாங்கணும்னா நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட் பாத்தீங்கன்னா 15,759. அதாவது நம்ம 1 கிராம் காயின் 15,000னா 15,000 அப்படியே கொடுத்து வாங்க முடியாது. அதுக்கு 2% வேஸ்டேஜ் 3% ஜிஎஸ்டி அதெல்லாம் போட்டு 15,759 ரூபாய் நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கும். 1 கிராம் கோல்டு காயினோடைய ரேட்டை எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்த்தோம். இப்ப 8 கிராம் கோல்டு காயினோட ரேட்டை எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் 8 கிராம் கோல்டு காயினுக்கான ரேட் என்னன்னுட்டு நம்ம கால்குலேட் பண்ணி எழுதிக்கணும். 1 கிராம் 15,000 போது அதை 8ஆல பெருக்கணும். 15,000 8ஆல பெருக்கும் போது 1,20,000 வருது. இந்த 1,20,000க்கு தான் நம்ம 2% வேஸ்டேஜ் போடணும். 1,20,000 இன்ட்டு பர்சன்டேஜ் போது 2 டிவைடட் பை 100 வரும். இப்ப இந்த 2 ஜீரோவுக்கும் 2 ஜீரோ கேன்சல் ஆயிடும். மீதி பாத்தீங்கன்னா 1,200 இன்ட்டு 2. 1,200 2ஆல பெருக்கும் போது வர ஆன்சர் 2,400. 2,400 நம்ம 8ஆல பெருக்கணும் இல்லையா, 1,20,000 அது கூட கூட்டிக்கணும். 1,20,000 கூட்டல் 2,400 இது ரெண்டுத்தையும் கூட்டும் போது வர ஆன்சர் பாத்தீங்கன்னா 1,22,400. இப்ப இந்த ஆன்சருக்கு தான் நம்ம ஜிஎஸ்டி கண்டுபிடிக்கணும். 1,22,400 இன்ட்டு 3 டிவைடட் பை 100. இப்ப இந்த 2 ஜீரோக்கும் 2 ஜீரோக்கும் கேன்சல் ஆயிடும். மீதி இருக்கிறது பாத்தீங்கன்னா 1,244 இன்ட்டு 3. இத 1,244 3ஆல பெருக்கும் போது வர ஆன்சர் 3,672. இந்த ஆன்சரை நம்ம வேஸ்டேஜ் போட்டு கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது கூட நம்ம கூட்டிக்கணும். அதாவது 1,22,400 கூட்டல் 3,672 இது ரெண்டுத்தையும் கூட்டும் போது வர ஆன்சர் 1,26,072. அதாவது 8 கிராம் கோல்டு காயினுக்கான ரேட் பாத்தீங்கன்னா 1,26,072 ரூபாய். அதாவது 15,000 இன்ட்டு 8 1,20,000 வருது இல்லையா, இதை மட்டும் கொடுத்தா போதாது. அதுக்கு 2% வேஸ்டேஜ் 3% ஜிஎஸ்டி இதெல்லாம் போட்டுதான் நம்ம இந்த அமௌண்ட் கொடுத்துதான் 8 கிராம் காயின் வாங்க முடியும். இது காயினுக்கான வேஸ்டேஜ். இப்ப சப்போஸ் நகையா வாங்குறோம்னா ஒருவேளை ஒரு 10% போடலாம், 8% போடலாம்,
20% போடலாம். எத்தனை பெர்சன்டேஜ் போடுறாங்களோ இந்த இடம் மட்டும் நமக்கு மாறும். 10னா 10 டிவைடட் பை 100, 8னா 8 டிவைடட் பை 100, 18னா 18 டிவைடட் பை 100. இந்த இடத்த மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி கால்குலேட் பண்ணி போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இந்த 3% ஜிஎஸ்டின்றது மாறாது, இதே தான் வரும். 3 டிவைடட் பை 100 தான் வரும்.